இருக்கின்றார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டிக் கொடுத்த பாதைகளிலே மிக சிறந்த பாதை எது? நீங்கள் குறைந்த அமல் செய்தாலும் நிறைந்த நன்மையை பெறக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பதற்கு காரணம் என்ன? நீங்கள் உள்ள தூய்மையாக இருக்க வேண்டும். லா யன்துருல்லாஹு வாலுக்கும் லாக்கின் யன்துரு குலூபுக்கும் அமாலுக்கும். அல்லாஹு தஆலா உங்களுடைய தோற்றங்களையோ உங்களுடைய அங்க அடையாளங்களையோ உங்களுடைய பதவிகளையோ பார்ப்பதில்லை. லாக்கின் யன்துர் என்றாலும் அல்லாஹ் பார்க்கிறான். குலூபுக்கும் உங்களுடைய இருதயங்களை பார்க்கிறான். அமாலுக்கும் உங்களுடைய அமல்களை பார்க்கிறான். இந்த இரண்டும் தூய்மை பெறுமையானால் அல்லாஹு தஆலா நம்மை வெறுமனே விட்டு விட மாட்டார். ஒரு ஸலாத்து சொன்னால் என் ரப்புக்காக சொல்றேன், ஒரு ரக்காத்து தொழுதாலும் என் ரப்புக்காக தொழுகிறேன், ஒரு ரூபாய் தர்மம் செய்தாலும் என்னுடைய ரப்புக்காக செய்கிறேன். அல்லாஹுவை முழுமையாக அஞ்சி வாழ வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்து வாழ வேண்டும். சஹாபாக்களை நேசித்து வாழ வேண்டும். தாபியங்களை நேசித்து வாழ வேண்டும். தபவு தாபியங்களை நேசித்து வாழ வேண்டும். இமாம்களை நேசித்து வாழ வேண்டும். கண்ணியத்திற்குள்ளே இன்றைக்கு